தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் ஈரான் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ரெடியாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வந்தீங்கன்னா முடிச்சிடும்ன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. போர்க்காலத்தில் இந்த பிரச்சனை. இன்னொரு பக்கம் அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா போப்பை உள்ளே இழுத்து விட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் யாரோ திட்டி வசைபாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. போப் அவர்களை திட்டி பார்த்துருக்கீங்களா? ஆரம்பிச்சார் ட்ரம்ப். இன்னும் எத்தனை பேர் தான் அந்த சுவர் காவு வாங்க போகுதுன்னு தெரியல. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த மைண்ட் ரிமூவிங் இப்போதைக்கு ஹார்மோஸில் பெரிய பிரச்சனை இதுதான். அதாவது ஈரான் இந்த கடல் நீருக்கு மேலே மிதந்துட்டு இருந்த இந்த மைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முழுக்க அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அது ஈரானே அஃபிஷியலாக சொல்லிடுச்சு. ஆனால் இந்த நீருக்கு அடியில் அவங்க வச்சுருப்பாங்களே மைன்ஸு, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா. பிகாஸ் எங்கே எதை போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியலையாங்க, கையை விரிச்சிட்டாங்க. இதில் சில பேர் கேட்கலாம், ப்ரோ தண்ணிக்கு கீழே தானே இருக்குது, மேலே தானே கப்பல் போகுது, போட்டுமே மேலே தான் கிளியர் பண்ணிட்டாங்களே, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று, பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சுதா. ஸோ ஈரான் எதுக்காக போய் சொல்லியிருக்கக்கூடாது, கிளியர் பண்ணிட்டோன்னு. இதை நம்ம யோசிக்கணுமா? அப்போ கப்பல் எதனா போச்சுன்னா ஈரான் அடிக்க வேணாம், மைன்ஸில் பட்டு கப்பலே கண்டமாக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, தண்ணிக்கு கீழே மைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம். இந்த ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. இதை தாண்டி கப்பல் அங்கே பயணிக்குது அப்படின்னா சொந்த செலவில் சூனிய வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது இப்போ ஹார்மூஸில் பெரிய பிரச்சனையாக தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்டு சதர்ன் கோஸ்ட்டில் என்னென்ன காட்சிகள்ன்றதை இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதான் அமெரிக்கா சொல்லிடுச்சுல, அவன் அந்த ஹார்மூஸை நாங்கள் கைப்பற்றி காட்டுறோன்ற மாதிரி, பிளாக் பண்ணியே தீருவோம், நோ என்ட்ரி நோ எக்ஸிட்னு சொல்லி ட்ரம்ப் சூழல் வச்சிருக்காருல. இதை முன்னிட்டு தான் இந்த காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஈரானோட ஆர்மி இருக்குல்ல, அவங்க படைகளை அந்த ட்ரூப்ஸை டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேவி ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் கமாண்டோஸ் இருக்காங்களே, இவங்களை களமிறக்கி விட்டுருக்காங்க. மக்களே இவங்கெல்லாம் ஈரானை சேர்ந்தவங்க. அப்பியரன்ஸை பார்த்து அமெரிக்காவுக்கு நினச்சிப்பீங்க, ஈரானை சேர்ந்தவங்க. ஆயுதத்தோடு ரெடியாக இருக்காங்க. ட்ரம்ப்போட த்ரெட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ண தளவாடங்களோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஈரானில் இருக்க கமாண்டோஸ் வரைக்கும் களமிறக்கி விட்டுருக்காங்கன்னா எவ்வளோ ஈகராக இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார்ல அப்பாஸ், ஒரு முறை இன்டர்வியூவில் சொன்னார் பாருங்கள், சிரிச்சுக்கிட்டு, வெயிட் பண்ணுறோங்க, தைரியம் இருந்தால் அமெரிக்காவோட படைகள் எங்கள் நாட்டு மண்ணில் காலை எடுத்து வைக்கிட்டோம், வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எத்தனை பேர் போகிறாங்கன்னு பார்க்குறோமே அந்த மண்ணை விட்டு வெளியே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாப்புல. அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்படி எல்லாம் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட நல்வரவுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஈரான் கமாண்டோஸை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா இடத்துலையும் ரெடியாக இருக்காங்க. ஸ்னைப்பர்ஸ்லாம் பட்டையை கலப்புற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டோம். மோசன் ரெசை, ஈரானோட மிலிட்ரி இருக்குல்ல, இதோட சீனியர் அஃபிஷியல், இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, அமெரிக்கா வரலாற்றே இல்லாத அளவுக்கு பெரிய தோல்வியை ஈரான் கிட்ட ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உலகத்துக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க, ஆனால் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இதில் வேறு அந்த ஹார்மூஸை கிளியர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்களே, அந்த முயற்சி எடுத்தாங்களே, அதிலே அவங்க தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த நாவல் பிளாக்கெட் இருக்குது பாருங்கள், ஈரான் நேவியை ஒட்டுமொத்தமாக கண்டம் பண்ணிவிடுவோம், ஹார்மூஸில் நீங்கள் இருக்கிறதான பிரச்சனை, நீங்களே இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமெரிக்கா என்னென்னமோ பண்ணிச்சுல, அதுலேயும் தோல்வி அடைஞ்சிருக்கு. நாங்கள் எங்களோட கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு அறிவிக்கப்படாத ஆயுதங்கள், எங்ககிட்ட இருக்க ஆயுதங்கள், அது எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டதா சொல்கிறாருங்க அவர். ஸோ அமெரிக்காவும் விட்டுற மாதிரி தெரியல, ஈரானும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுது, அவங்கள விட்டுற மாதிரி தெரியல. இன்னொரு மேட்ரு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காப்புல ட்ரம்ப்பை. அதான் ட்ரம்ப் சோஷியல் மீடியா நிறைய போஸ்ட்லாம் போடுவார்ல, அதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு போஸ்ட்டை போடுறதுனாலேயே ஈரானை முடக்கிடலாம், ஈரானை பிளாக் பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈரான் சிம்பிள் கண்ட்ரி கிடையாதுன்னு அவர் இங்கே வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. ட்ரம்ப் ஏற்கனவே ட்ரிகர் ஆவார், இது போல் கருத்துக்கெல்லாம் கேட்டால் இன்னும் எவ்வளோ ட்ரிகர் ஆக போகிறாரோ. ஈரானியன் லா மேக்கர் இப்போ ஒரு டிவி சேனலில் சில விஷயங்களை பேசியிருக்காப்புல. ஈரானில் என்னென்ன சொல்கிறாரு, அமெரிக்கா இந்த போருக்கான காம்பன்சேஷன்களை கொடுக்கணும்ல, அமெரிக்கா கொடுக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த ஹார்மூஸ் பகுதியில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் இருக்கிற கப்பல்கள், அதில் இந்த ஹாஸ்டல் ஷிப்ஸ் இருக்குல்ல, பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கிறது, இந்த ஹாஸ்டல் ஷிப்ஸை நாங்கள் சீஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுதா மக்கள்? இது உங்களுக்கு ஈரானுக்கு சொந்தமான கப்பல், அமெரிக்கா சொந்தமான கப்பல், அந்த கப்பல் இந்த கப்பல்னு கிடையாது, வித்தியாசமே இல்லை.
அங்கே அவங்க நினச்சா அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஷிப்ஸை கைப்பற்றி விற்க முடியும். அப்பேற்பட்ட முடிவை நாங்கள் எடுப்போன்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. ஈரான் லா மேக்கர் பேசியிருக்காரு. இப்போது இது ஈரானோட தலைமை சொல்லுதுனாக்கா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த கனவு அவங்களுக்கு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சா, இப்படி ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கிறது, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கேலிபாஃப். இவரும் ட்ரம்ப்பை வெறுப்பேற்றுறதுல சோரம் போகிற ஆளே இல்லை போல இருக்குது. இந்த ட்ரம்ப் வான் பண்ணியிருக்கார்ல, ஹார்முஸ் பிளாக்கேட் ஃபுல்லாக நடக்கும், நாங்கள் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேலிபாஃப் என்ன தெரியுமா போஸ்ட் போட்டு சொல்கிறாப்புல, எங்கள் ட்ரம்ப் முதல்ல உங்கள் நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒயிட் ஹவுஸ் அருகில் இருக்க கேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல உங்கள் நாட்டில், அங்கே எவ்வளோ விலை இருக்குன்னு பார்த்தீங்களா? $4.49, $4.30, $4.19, இப்படியே மேலே மேலே போயிட்டு 5 வரைக்கும்லாம் ஹிட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சார்ந்த ப்ரைஸ் ரேஞ்சு $4 இல்லை, $5 தாண்டி பெருசாக போக போகுதுன்ற மாதிரியும் இதை விட அதிகமாக இருக்குன்ட்டும் அவர் வான் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் கேட்குற கண்டிஷன்ஸ் ஒத்துக்கங்களேன், பிரச்சனை முடிச்சிடும், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் ஒரு பெரும் பஞ்சாயத்து ஞாபகம் இருக்கா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த போரில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள், உங்கள் பக்கம்தான் கடவுள் நிற்கிறார் அப்படின்ட்டு ட்ரம்ப் மேலே கையை வச்சு, இந்த சூப்பர்மேன் படத்தில் பார்த்துருக்கோம் மக்கள்லாம் சூப்பர்மேன் மேலே கை வச்சிருக்க மாதிரி, அது போல் ட்ரம்ப் மேலே பல பேரும் கை வச்சு அவர் ஆசீர்வதிச்சாங்க. ஏதோ கடவுள் நேரத்தில் போருது, ஈரானை அடக்கி வைக்கிறதுக்கான போருதுன்ட்டு இதோட மார்க்க ரீதியான மாற்றி விட்டுருந்தாங்க. அப்படிலாம் ப்ரொஜெக்ஷன் நடந்துச்சு, நம்ம அதை ஃபுல்லாக கண்டிச்சிருந்தோம். இப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு சக மனுஷன் உயிரை எடுத்துகிட்டு கடவுளுக்காக எடுக்கிறேன்னு யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாத விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். இதையே தான் போப் லியோ இருக்கார்ல, அவரும் சொல்லியிருந்தாப்புல. இதில் என்ன பியூட்டினா, அமெரிக்கன்ஸ் இதுக்கு முன்னாடி போப்பாக மாறினதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமெரிக்கன் போப்பாக இருக்காருன்னா அவர் லியோ அவர்கள் தான். சிக்காகோ இருக்குல்ல, அதுதான் லியோ அவர்கள் பிறந்த ஊர், எங்கே அமெரிக்காவில் சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு அமெரிக்கன் இந்த கான்ஃப்ளிக்டில் அமெரிக்காவுக்கு சார்பான நிலைப்பாடை எடுத்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா, மனுஷ குலத்துக்கு சார்பான நிலைப்பாடை எடுத்திருக்காப்புல. இதை தான் நம்ம மாறுதட்டி பெருமிதமாக சொல்லிக்கலாம். ஏன்னா ஈரானில் நடந்துட்டு இந்த கான்ஃப்ளிக்டில் பல பேரும் ஜீசஸை இழுத்து விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? கடவுளுக்காக நடக்கிற போர் இது, ட்ரம்ப் தான் நம்மளை காப்பாற்றுறாரு, அவர் தான் ரசிக்கப்பட்டவர், அவர் தான் நம்மளுக்கு ஆவுன்னு என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் கத்தோலிக்க மதகுருவான போப் லியோ அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏன்பா அப்படிலாம் கிளைம் பண்ணாதீங்க, ஜீசஸ் முதல்ல வெறுத்ததே போரை தான். ஒரு சக மனுஷ உயிர் எடுக்கிறேன்னா அவர் முதல்ல வெறுக்கிறதே அந்த விஷயத்தை தான். அதை அமெரிக்க அதிபர் பண்ணுறாருனாக்கா எல்லோரும் ஜீசஸ் பேரங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இயேசு கிறிஸ்து பேரெல்லாம் பயன்படுத்துறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ரத்தக்கரை படிஞ்ச கரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறப்ப கடவுள் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்க மாட்டார்னு மனுஷன் போல்டாக பேசினாப்புல. போப்புங்க சும்மாவா, கேத்தலிக்ஸ் ஃபுல்லாக அவர் தான் லீடு. அப்பேற்பட்ட ஒருத்தர் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான், ஓஹோ நம்ம கிறிஸ்டியன்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணோம், ஆனால் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணக்கூடாது போல இருக்கே அப்படி தான் போப் அவர்கள் பேசுனதுக்கப்புறம் பல பேரும் கருத ஆரம்பித்தாங்க. இது ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்ருக்கோம், பொறிஞ்சி தள்ளியிருக்காப்புல. போப்புன்னு கூட பார்க்கலையே, என்னென்ன பேசி வச்சுருக்காரு தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப்பு. போப் ஆக்சுவலாக ஃபாரின் பாலிசி இருக்குல்ல, இதுக்கு தோதுபடுற ஆளா, டெரிபிள், எதுக்கு அவர் இதை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு போஸ்ட் போட்டு வச்சுருக்காரு. அதுவும் அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுமே, இவ்வளோ பெருசுக்கு வருது, அவ்வளோ மனக்குமுறல்களை புலம்பல்களை ட்ரம்ப் அவர்கள் அதில் பதிவு பண்ணியிருக்காரு வார்த்தைகளாக, அவ்வளோ பெரிய போஸ்ட்டு. ஆனால் சின்னதாக உங்களுக்கு கொடுத்துட்ற இதுலேயே இந்த போப்பு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் போலான்ற மாதிரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுதான் போப்போட லட்சணமா? உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரிலனாக்கா, இதை பற்றி யோசிக்க கூட முடியலனாக்கா எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாரு. இந்த கிரைம் இருக்குல்ல, இது மேலே முடிவெடுக்கிற அளவுக்கு போப்புக்கு அந்தளவுக்கு திராணி கிடையாது, வீக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி முடிவெடுக்கிற திராணி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வீக்காக இருக்க மேட்டரை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, உங்களுக்கு வரல அப்படின்றாரு. இவ்வளோ விஷயங்களை போப்பை பற்றி பேசியிருக்கார்ல. யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரே ஒரு அடையாளம் கருதி ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க பல பேர் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க போப்பவர்களை பற்றி இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? குறிப்பாக கேத்தலிக்ஸ் இருப்பீங்களே, உங்கள் தாட்ஸை கேட்குறேன் இந்த விஷயத்தில். ட்ரம்ப் இதோடு நிறுத்தலைங்க, போப்பை வசைபாடின கையோடு அடுத்தடுத்து பல விஷயங்களை பேசியிருக்காப்புல. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஈரான் திரும்ப பேச்சுவார்த்தைக்கு வந்தால் என்ன வரலனா என்ன, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருக்கார். அவங்க வராமல் போனாலும் நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல, வந்தாலும் ஆஹா ஓஹோன்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறதும் கிடையாது. இப்போ வரைக்கும் சீஸ்ஃபயரில் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்கெங்கே ஈரானில் அடிக்க மாட்டோம்னு சொன்னோமோ அதில் தெளிவாக இருக்கோம். இன்னும் சீஸ்ஃபயரை நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈரான் இன்னும் நியூக்ளியர் வெப்பன் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, அதுதாங்க இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைய காரணமேனு ஒரு புதிய ஒரு காரணத்தை சொல்லி வச்சுருக்காப்புல இங்கே. ஸோ அவங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நெகோஷியேஷன் சார்ந்து பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அது அவங்க பெருசாக காமிக்கிற மாதிரிலாம் தெரில. அவங்க நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த கனவை கைவிட்டால் மட்டும்தான்
அவங்க இந்த பேச்சுவார்த்தையில் விரும்புகிறாங்க நான் நினைப்பேனே தவிர அது வரைக்கும் ஈரானை பற்றி என் மனசில் பாசிட்டிவ் திங்கிங்லாம் வராதுன்னு ட்ரம்ப் பேசி வச்சுருக்காப்புல. நான் ஈரானை ஒருபோதும் நியூக்ளியர் வெப்பனை கையில் எந்த விடவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல. போப்போ விமர்சனம் மட்டும் இவ்வளோ விஷயங்கள் வருது அவரோட ஸ்டேட்மெண்ட்டில். அந்த இன்னொரு மேட்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருங்க. அதாவது ஈரான் மண்ணில் 2 அமெரிக்க விமானப்படை சேர்ந்தவங்க காணாமல் போனாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்கள மீட்டிருந்தாங்க அமெரிக்க படை, அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் சாதாரண டாஸ்க் இல்லைங்க. ஈரானுக்குள்ளே அட்டாக் பண்ண போயிட்டு அந்த ஜெட்லேருந்து இஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியே விழுந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பைலட்டு இந்த மலை ஃபுல்லாக காட்டுப்பகுதி ஃபுல்லாக அலைஞ்சிருக்காப்புல, உயரமான பகுதிக்கு போயிருக்காப்புல. அங்கே ஈரான் மக்கள்லாம் தேடி இருக்காங்க, ஈரானோட இராணுவம் தேடி இருக்கு, கண்ணிலே மாட்டலைங்க. அப்போ எவ்வளோ பயிற்சி எடுத்துருக்கணும். மிராக்கலாக இருக்குல்ல படம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு. ஓகே, இந்த மீட்கப்பட்ட 2 யூஎஸ் ஏர்மேன் இருக்காங்களே, அவங்கள நினச்சி நான் ரொம்ப பெருமிதமாக கருதுகிறேன். என்ன மாதிரி வீரர்கள் அவங்க இப்போ சேஃபாக இருக்காங்கப்பா. அவங்க உடல்நிலை சார்ந்து எனக்கு கவலைப்பட வேணாம், சேஃபாக இருக்கிறதா ட்ரம்ப் ஒரு நல்ல விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காருங்க. அடுத்தபடியாக கனடா, இதுதான் நம்மளுக்கான நேரம்னு சொல்லிட்டு கனடா ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு கண் எங்கே இருக்குது? கனடா மேலே. கிரீன்லாந்து மேலே எவ்வளோ பெரிய கண்ணும் அதே கனடா மேலேயும் இருக்குது. அதாவது அமெரிக்காவோட 51வது மாகாணமாக கனடா மட்டும் ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னா கோல்டன் டோமில் உங்களை பாதுகாக்கும்ப்பா, நீங்கள் உலகத்திலே சேஃபானவங்களாக இருப்பீங்க, வந்துடுங்க 51வது மாகாணமாக ஆகிடுவீங்க, இவ்வளோ கெத்தாக இருக்குது கேட்குறதுக்கு, அப்படி எப்படின்னு பேசினாப்புல. ஆனால் கனடா தெளிவாக சொல்லிடுச்சு, ஐயா உங்கள் நாட்டை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க, எங்கள் நாட்டை பற்றிலாம் நீங்கள் மாகாண அளவுக்குள்ள பேசாதீங்கன்னு வடிஞ்சு கொடுத்தாங்க. இதில் ட்ரம்ப் செம அப்செட்டு. இதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோள்ளே இவருக்கு. கனடாவோட பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னிக்கு இப்போ அவர் லிபரல் பார்ட்டி கன்வென்ஷனில் பேசியிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த கன்வென்ஷன் அவர் பேசும்போது கனடாவோட டிஃபென்ஸ் பாலிசி இருக்குல்ல, அமெரிக்க மிலிட்ரியை சார்ந்து இருக்கு பாருங்க, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெளியே வர போகிறோம், அது இனிமேல் தேவலன்ற மாதிரி முடிவெடுத்திருக்காப்புல. அதை தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறப்ப என்ன சேருன்றீங்க மக்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷத்தில். அதாவது கனடா மிலிட்ரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 cents ஆஃப் எவ்ரி $1. அமெரிக்காவுக்கு நம்ம இந்தளவுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இருந்துச்சு. நம்ம இராணுவ பலத்தை அடுத்த லெவல் கொண்டு போக அமெரிக்காவுக்கு நம்ம இவ்வளோ தூரம் காசு கட்டி அதை நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் அதை பண்ண மாட்டோம்பா, நாம் இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்க சார்புன்றது நம்ம இராணுவம் சார்ந்து இதுக்கப்புறம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காப்புல. 100% இருக்காதுன்னு சொல்லலை, பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மைல்டாக அங்கங்கே கொஞ்சம் போயிட்டுருக்காது மட்டும் மைண்டில் வச்சுங்க. எதுக்காக திடீர்னு இந்த முடிவுன்னு கேட்டாக்கா, இல்லைங்க டைவர்சிஃபை பண்ணுறோம். நாளை எப்படி அமெரிக்கா ஒன்று கேட்டு நாங்கள் அதை பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டா எங்கள் இராணுவத்தை ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுறதுக்கு தயங்குவாங்களே, எங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லி. இப்போ உஷாராயிட்டோம். ஸோ நாங்கள் மற்ற நாடுகள் சார்ந்து இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன மிலிட்ரி தளவாடங்களை மேலே கொண்டு வர முடியுமோ நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம் எங்கள் நாடு பேஸ் பண்ணி. இப்போதைக்கு அமெரிக்கா சார்பு நாங்கள் முடிஞ்சளவு குறைச்சிக்கிறோன்னு டைவர்சிஃபிகேஷன் சார்ந்து அவர் இந்த முடிவு எடுத்திருக்காப்லையா. நல்ல முடிவு தான், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவு தான். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அமெரிக்கா தன்னோட வல்லரசு அதிகாரம் இருக்குல்ல, உலகம் முழுக்க அதிகாரம் செலுத்துகிற அந்த மனப்பான்மை அதை இஸ்ரேலுக்காக இழந்துட்டு வர மாதிரி தெரியுதுல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட $100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.